கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நாம் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லி, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற நாம் நமக்குள்ள ஆவியானோட தங்கி இருப்பார், தங்கி நம்மை நடத்துவார், சகல சத்தியத்தின் நடத்தவே நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். இது நம்ம பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டு நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம புரிந்து கொள்ள மாட்டோம். நம்ம நினைப்போம் அந்நிய பாஷை பேசுவது மட்டும்தான் ஆவியை நமக்குள்ளே இருக்கிறார், நம்ம தப்பாக நினைப்போம். பரிசுத்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்ட உடனே ஆவியை நமக்குள்ள அதை தங்கி இருப்பார். தங்கி இருந்து நம்ம ஜெபிக்கிற பொழுது நமக்குள்ளே ஒரு கிரியை செய்வார். அதனால் நாம் ஆவியன்றை பெற்றுக்கொண்டாவே ஆவியார் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். அடியால் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே புற ஜாதியிலிருந்து அடியால் ரட்சித்தார். ஆரம்ப நாட்களே பரிசுத்த அபிஷேகத்தை அவர் தந்திருந்தார். பரிசுத்த எனக்குள்ள தங்கியிருந்தார். ஆனால் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து நடத்தினார். ஜெபிக்கும் பொழுது ஆவியில் நிரப்பி நிறைய காரியங்களை குறித்து ஆவியானவர் பேசுவார். அப்படி நடத்தி கொண்டு வந்தார். அப்படி நமக்கு சாதகமாக நமக்கு இதை கற்றுக் கொடுப்பார். ஒரு சமயம் நான் ஒரு உலக பிரகாரமாக ஒரு பிரச்சனை வந்த பொழுது அதில் உலக பிரகாரமாக சில காரியங்களை செய்ய வேண்டியதாயிற்று. அப்போ நமக்கு அது நியாயம் போல் தெரியும். நம்ம சரியாக நம்ம செய்தோம். ஆனால் நான் செய்துட்டு ரெகுலராக நைட்டு ப்ரேயர் பண்ணுற பழக்கம் இருக்குது. அப்போ அன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணும்போது ஆவியானவர் சொன்னார், ப்ரேயர் பண்ண முடிஞ்ச உடனே ஆவியானவர் சொன்னார், நான் துக்கப்பட்டேன், நீ பண்ண அந்த காரியம் என்னை துக்கப்படுத்திட்டு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் புரிந்து கொண்டேன். அப்போ ஆவியானவர் எப்போதும் நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்ம நினைப்போம் ஜெபம் பண்ணுவோம் மட்டும்தான் நமக்குள்ளே இருப்பார், எல்லா டைம் நமக்குள்ளே இருக்க மாட்டார் நம்ம நினைப்போம். இல்லை, அதுக்கப்புறம் நான் புரிந்து கொண்டேன், இல்லை, ஆவியார் எப்போதும் இரவும் பகல் நமக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன காரியம் செய்தாலும் அவர் உள்ளே இருக்கிறனால நாம் செய்கிற காரியம் அவர் பிரியமில்லாத காரியம் நாம் செய்கிற பொழுது அதை துக்கப்படுத்தும் அப்படின்றத நான் புரிந்து கொண்டேன். அப்போ நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவரே நான் இப்படி செய்ய மாட்டேன், மாம்சீகத்தில் எந்த காரியம் நான் செய்ய மாட்டேன், உங்களுக்கு பிரியமில்லாத காரியம்னா நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். அதற்கு பிறகு அதே ஒரு சுச்சுவேஷன் வந்த பிறகு கூட நாங்கள் அப்படியே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி நான் செய்யாதபடி கர்த்தருக்கு பிரியமானபடி நமக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, நமக்குள்ளே இருக்க ஆவியரை துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்ல காரியத்தில் மிகவும் கரிசனையாக இருக்க ஆவியருக்கு உதவி செய்தார். இதை கேட்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருப்பீங்க, ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு தங்கி இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் உங்களுக்கு தங்கி இருப்பார். தங்கியிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும்போது பைபிள் ரைட் பண்ணும்போது கூட பேசுவார், பேசி நடத்துவார். அப்படி ஆண்டவர் நடத்துகிற பொழுது நாம் அப்படி நம்ம ஆண்டருக்குள்ளே நம்ம இருக்கிறது தான் ஆண்டருக்குரியமான பாதையை நம்ம நடத்துகிறோம். அப்படி நடத்துகிறார். இப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று புரிந்து கொண்டு நமக்கு இந்த எண்ணம் இருக்கணும், நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரு. அப்போ நம்ம அந்த இருக்கிறார், அவர் நடத்துவார். உலக எண்ணங்களெல்லாம் விட்டுட்டு நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்க நம்ம பழகணும். நீங்கள் பார்த்து ஆண்டவரே நோக்கி பார்த்து பழகும்போது ஆண்டவர் சகல சத்தியத்தின் பாதையில் நடத்துவார். அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். ஆண்டுடைய காரியத்தில் வேறொன்று செய்வார். இப்படி வேறொன்று செய்து கற்றுக்கு பிரியமாய் அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம அவருக்கு பிரியமாய் அவருடைய ஆலயம் என்று சொல்ல வசனம். அவருக்கு பிரியமாய் நடக்க அவர் நமக்கு உதவி செய்து உங்களுக்கு உதவி செய்வார். அதே காரியங்களை கற்றுக் கொடுப்பார். உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக வைக்கிறது மாத்திரமில்லை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களை வைப்பார்.